Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. வாயில வச்சதும் கரையக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை. இது அல்வா மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உக்காரை பண்ணுறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஒன்று போல் கைவிடாமல் வறுக்கணும். இது ரொம்ப கரிகிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல ஒரு வாசமும் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல வாசமும் வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தூர ஊற்றிடலாம். பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தமோ அதே கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி அளவுமே கரெக்டாக இருக்குது. இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து கொடுத்தா போதும். ரொம்ப குலைவாக மசிச்சிடக்கூடாது, பருப்பு கொஞ்சம் தெரியணும். அடுத்ததாக வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் 3 கப் எடுத்துருக்கிறேன். தண்ணி 1/2 கப் சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 2.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசு மண் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை டைரெக்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் நெய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இந்த உக்காரைக்கு நெய் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நெய் பாதி எண்ணெய் பாதியாக சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நெய் கூட ரவை 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். ரவை சேர்த்துட்டு இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை வறுத்துக்கோங்க. ரவை ரொம்ப கரிகிடக்கூடாது. லைட்டாக இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே இது கூட துருவின தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1-2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரவை கூட பருப்பு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட வடிகட்டி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். வேக வைக்கும்போது இது கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நெய் அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படலாம். உங்களுக்கு இதில் நெய் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னா பாதி எண்ணெயும் பாதி நெய்யுமா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பேனில் ஒட்டாமையும் இருக்குது, கொஞ்சம் திக்காகியும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியாக வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பேனில் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும்.
அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி. இப்போ பாருங்க, கரண்டியில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.